viewers. So இன்னைக்கு நம்ம சேனல் கார்த்திக் வித் தர்ஷினில நம்ம ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் டிஷ் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் மட்டன் ரெசிபி. ஸோ இது வந்து நம்ம நார்மல் மட்டன் குழம்பு இல்லை சுக்கா அந்த மாதிரி இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டான ஈஸியான ரெசிபி. ஸோ அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத அம்மா நமக்கு காட்ட போறாங்க. கிரீன் மட்டன் வந்து நம்ம செஞ்சதே இல்லைன்னா நம்ம புதுசா இன்னைக்கு பண்ண போறோம். அதனால எப்படி இருக்கு நம்ம ட்ரை பண்ணி சொல்லலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸுமே நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம். இது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளோட கிரீன் மட்டன் ரெசிபிக்கு நம்ம வந்து ஒரு 500 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். அது நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 10-12 பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் 12 பல்லு பூண்டு, அப்புறம் இஞ்சி வந்து ஒரு கொஞ்சம், அதுக்கப்புறம் இது என்னது முந்திரி வந்து ஒரு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டால் நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வருங்கிறதுக்காக ஒரு 10 to 12 கேஷ்யூஸ் இருக்கும் இதில். அப்புறம் வந்துட்டு இது வந்து கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் அதுவும் ஒரு ஸ்பூன், மிளகு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் ஒரு 3 எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போது மிக்சியில் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மட்டனில் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ண 1/2 hour நம்ம ஊற வைக்கணும். இப்போ அதை மிக்சியில் போட்டுக்கலாம். ஐயோ என்ன விழுக போட்டீங்க. ஐயோ ஒரு கப்புல எல்லாம் கலந்து வச்சு போட்டுக்கலாமோ? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இப்போ அரைச்சி வச்சுட்டோம். ஸோ ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்திருக்கிற மட்டன், அப்புறம் இந்த பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஆமா, இதுல வந்து கொஞ்சம் தயிர் ஊத்தணும், அது மறந்துட்டேன். ஓ ஓகே, கொஞ்சம் உப்பு. ஓகே, அதுக்குள்ள நம்ம இந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இது வந்து மின் சட்னி மாதிரி இருக்குல்ல? ஆமா, மெயினா நிறைய புதினாவும் கொத்தமல்லியும் தான் நம்ம அள்ளி போட்டுருக்கோம். ஆமா, இது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊத்தி இருக்கமா, இது போதும். உப்பு இதுக்கு மட்டும் போடலாம். மஞ்சத்தூள் இது சும்மா ஒரு தூள் போட்டுக்கோ. ஓகே, இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 20 minutes கூடி போதும். இது நல்ல ஒரு வாசனை வருது. உங்களுக்கு யாருக்காவது வருதா? இதுக்கு மூக்கு அடைச்சிருக்கு. ஆமா, இதுல இருக்கலாமா? இது நம்ம தண்ணி ஊத்த வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். இவ்வளவு பேஸ்டா போடுறோம். ஆமா ஆமா, நம்ம இன்னும் நம்மளுக்கு நல்லா ஊற நல்லா கிரேவி ஜாஸ்தி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் வந்து ஒரு 1/2 hour மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதும் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஊற்றிடலாமா? தண்ணி போயிடுச்சு. அந்த ஆயில் அப்போ போட்டுட்டுமா? போடுமா. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அப்புறம் 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
கரண்டில தண்ணி பற்றி அவ்வளவுதான்மா. இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலர் வரணும்ல. ஆமா, ப்ரௌன் கலர் பண்ணி என்ன பண்ணா இந்த மட்டன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஊறியாச்சா? ஆமா. ஓ சரி, நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. நம்ம மீன் சட்னி மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளோட இந்த மேரினேட்டட் மட்டன் எடுத்து நம்ம போட்டுடலாம். ஆ ஸோ இதை வந்து இப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதை விசில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த மேரினேட்டட் மட்டனில் வந்து இதுலேருந்து தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றிருக்கேன், அந்த மசாலாவில் இருந்த தண்ணி. ஸோ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம விசில் போட்டுக்கலாம். இதில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கோமா, அதில் ஒரு 1/2 டம்ளர் ஏன் கலக்குமா போதும். இதுல 1/2 டம்ளர் மட்டும் ஊத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஓகே. அப்புறம் அந்த உப்பை வந்து நம்ம சும்மா கலக்கறதுக்கு ஊருக்கு தானே கலக்கினா கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் இது போட்டுக்கலாம். நம்ம கடைசியா எவ்வளவு வேணும் பார்த்துட்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 விசில் நம்ம விட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 7-8 விசில்ஸ் நம்ம விட்டாச்சு. சூப்பரா இருக்குல்ல, ஒரு சூப்பரான கலர், சூப்பரான ஸ்மெல்ல, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுல நம்ம கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விடணும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாமா? லெமன் போட்டு ஒரு சும்மா ஒரு கொதி 2 கொதி இது ஃபுல்லாவே புளிஞ்சிட்டுமா? ஃபுல்லாவே ஜூஸ் வந்துச்சு. ஓகே. இப்ப சும்மா இது ஒரு கொதி கொதிக்கலாமா? கொதிச்சிட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து இதுவே நல்லா இருக்கும், இட்லிக்கு எல்லாம். அதனால நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு செய்யறவங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டாங்கன்னா நல்லா திக்காயிடும். எங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதுங்கிறதுனால நாங்க இதுலயே ஆஃப் பண்றோம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூடி நீங்க இத திக் பண்ணிக்கலாம். போதுமா? இப்போ ஒரு கொதி வந்தாச்சுல, ஓகே ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்தலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பிரியா தான் பீஸோட வைக்கிறேன். டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு பாப்போம். சூடா இருக்கு கொஞ்சம். அம்மா ரொம்ப சூடா இருக்கு. சும்மா கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அது கரெக்டா தான். சூப்பரா இருக்கு. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு மின்ட் ஃப்ளேவர் வருது, அப்புறம் ஒரு புளிப்பு ஃப்ளேவரும் இருக்கு. கரெக்டா இருக்கு. மட்டன் பீஸும் நமக்கு கரெக்டா இருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இங்க பாருங்க, லைட்டா இப்படி பிச்சாலே நல்லா வெந்திருக்கு. ஆமா. இப்ப அம்மாடிக்கு வாங்கின மட்டன் வந்து நல்லா சின்னதா நல்லா என்ன சொல்றது எலசு மட்டன். இன்னைக்கு வாங்கினதா? அதனால நல்லா சீக்கிரமே வெந்துருச்சு. உப்பு கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்டா. சூடா இருக்கு. மட்டனும் சூப்பரா குக் ஆயிருக்கு. அண்ட் இதுல இருக்கிற டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. உப்பு போதுமா? கரெக்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்க ஜஸ்ட் இதெல்லாமே கிரைண்ட் பண்ணி மேரினேட் பண்ணி இந்த ஃப்ரை பண்ணா போதும். ரொம்ப குயிக்கா இது ஆயிடும். நீங்களும் மறக்காம உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் கார்த்திக் வித் தர்ஷினியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய். Subscribe.